வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2025 செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசிக்கான பலன்கள். இந்த செப்டம்பர் மாதம் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாயினுடைய பெயர்ச்சிகள் இருக்கு. செப்டம்பர் 15க்கு மேல சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், சூரியனும் புதனும் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும், செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பயிற்சி ஆகும். மாத ஆரம்பத்துல சூரியனும் புதனும் கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யறதுனால கிரகண அமைப்பும் இருக்கு. அதனால இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளை பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் முன்னோட்டம் விருந்து கேளிக்கைன்னு போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெறுமனே அழுகையும் சோகமாகவே இருக்கும். அதாவது இந்த மாத அமைப்பின்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சரிசமமான வகையில அபரிவிதமாக வேலை செய்யும். எதுவுமே அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் தகற்ற மாதிரி தான் போகும். அது நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க சுய ஜாதக அடிப்படையில வேலை செய்யும். முடிஞ்ச அளவுக்கு மாதத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாதத்தின் பிற்பகுதிகள் எப்படியோ சமாளிச்சுக்கலாம். உலகளாவிய வகையிலும் இந்த மாதம் கொஞ்சம் சிக்கலைத்தான் கொடுக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல், அரசாங்கம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சலசலப்புகளுக்கு உள்ளாக்கப்படும். ஆனால் அவை அனைத்துமே சரியாக கூடியதுதான். பெரிய அளவுல பிரச்சனைங்கிறது இருக்காது. அதனால மாதத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. இது பொதுவான விஷயங்கள் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுதான். தனுசு ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு சப்தம ஸ்தானத்துல இருந்து செயல்பட்டு வருது. மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் ஒரு விஷயத்துல பாசிட்டிவாகவும் இன்னொரு விஷயத்துல நெகட்டிவாகவும் செயல்பட்டு வரும். அங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பெரும்பாலான விஷயங்கள் கை கெட்டியது வாய்க்கெட்டிலேங்கிற மாதிரி இருக்கும். எப்படியோ சிரமப்பட்டு எல்லா விஷயங்களும் டெவலப் பண்ணி கொண்டு வருவாங்க. ஆனா கடைசி நேரத்துல ஏதோ ஒரு விஷயங்கள் கொஞ்சம் சொதப்பும். ஏதோ ஒரு விஷயங்களை மிஸ் பண்ணிடுவாங்க. அது வர வேண்டியது வராம இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பெரும்பாலான விஷயங்கள் விட்டவர தொட்டவரங்கிற மாதிரிதான் போகும். எதையுமே முழுசா முடிக்க முடியாம கொஞ்சம் திண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் மனசுல நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் காரியங்கள்ல ரொம்பவுமே பொறுமை தேவை. குறிப்பாக இதெல்லாம் மாதத்தின் முற்பகுதியில இந்த மாதிரியான சங்கடங்கள் இருக்கும். ஆனா மாதத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே சிறப்பாக பார்க்கலாம். தொட்டது தொடங்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னெல்லாம் முன்னாடி தட்டி போச்சு அது எல்லாமே இந்த காலத்துல சரி பண்ணிக்க முடியும். ஆக மாதத்தின் முற்பகுதியில் மட்டும் தனுசு ராசிக்காரருக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க. என்ன சொன்னாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, காரியங்கள் முழுசா கை கூட வரைக்கும் பொறுமை காத்திருக்கிறது நல்லது. ஆனா மாதத்தின் பிற்பகுதியில கண்ணை மூடிட்டு வேலை செய்யலாம். பெருசா எதுக்கும் அலட்டிக்கவோ பயப்பட தேவை இருக்காது. எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு வகையில் சாதகமாக தான் முடியும். காரிய சிறப்புகள் எல்லா வகையிலுமே உண்டு. காரியத்துல கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. காரியத்துல திறன் பெற்றவங்களாக இருப்பீங்க. உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் எல்லா வகையிலுமே உண்டாகும். தொழில், வேலை, உத்தியோகமாக பல விதமான சிறப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்கள்ல, அதாவது மாற்றி பிற்பகுதியில ஊதிய உயர்வுகள், உத்தியோக உயர்வு போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெறும். சுயத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் வாடிக்கையாளர்கள் அதிகரித்து வருமானம் பெருகும். தொழில், வேலை, உத்தியோகமாக பல விதங்களும் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட சிறப்பாகவே இருக்கும். பொதுவாகவே சாதாரண வகையிலே தனுசு ராசிக்காரன் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து எல்லா வகையிலுமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே போய்கிட்டு இருக்கும். ஆனா மாதத்தின் முற்பகுதியில் மட்டும் எல்லாமே கொஞ்சம் தடை தாமதங்களோடு தான் இருக்கும். ஏதோ ஒரு தாள் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டுக்கோங்க. ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டம் உண்டு. குறிப்பாக தனுசு ராசிக்காரங்க பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அதிக அக்கறை காட்டுவாங்க. இது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக அலைச்சல் உண்டு, ஆதாயமும் உண்டு. முதல் கோணல் முற்றும் கோணல் சொல்லுவாங்க. ஆனா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்புகள்லாம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் கோணலாத்தான் இருக்கும். ஆனா போக போக எல்லா விஷயங்களும் சரியாயிடும். முதல்ல குழப்பி விட்டுடுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே தெளிவுபடுத்திடுவாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் பொறுமையாகும். அதே போல தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தான தர்ம புண்ணிய காரியங்கள் ஈடுபாடுகள் இருக்கும். குறிப்பா தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் ஆலய வழிபாடுகள், தெய்வீக பிரயாணங்கள், குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களை செய்வது ரொம்பவுமே நல்லது. குறிப்பா குலதெய்வ வழிபாடுகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே நற்பலன்களை கொடுக்கும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் வழக்கமான தன்மைகள் தான். பெருசா மாற்றம் இருக்காது. ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆனா இருந்தாலும் எல்லா விஷயங்களும் சமாளிச்சுக்க முடியும். குடும்ப உறவுகள் வகையில ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்களுடைய விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் சமாளிக்க முடியாது. முன்னுக்கு பின் முரண்பாடாகவே சில விஷயங்கள் அமைஞ்சுக்கிட்டு இருக்கும். சமீப காலமாகவே பெற்றோர்களுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் ஒட்டுமொட்டாமல் இருக்கக்கூடிய சஞ்சங்கள் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதம் அந்த விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே வேலை செய்யும். வெளியில பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள
தேவையில்லாத சங்கடங்கள், மன போராட்டங்கள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாதாக இருக்கும். பெற்றோர்கள் விஷயங்கள் கவனம் தேவை. உடன்பிறப்புகள் வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கலாம், ஆனாலும் சமாளிச்சுக்கலாம். கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாகவே இருக்கு. மாதத்தின் 30 ஓரளவுக்கு சாதகமா இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் எல்லா வகையிலுமே சுமூகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக உதவிகரமாக பல விஷயங்களும் அவங்களுடைய சப்போர்ட் இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களும் திருப்திகரமாகவே இருக்கும். மாதத்தின் 30 கொஞ்சம் குழந்தைகள் ஏட்டி போட்டியாக இருப்பாங்க. ஆனா குழந்தைகளுடைய காரியங்கள் வகையில நன்மைகள் எதிர்பார்க்கலாம். மாதத்தின் பிற்பகுதியில் எல்லா விஷயங்களுமே சாதகமாக தான் இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள், குழந்தைகளுக்கான சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்புகள் தான். முயற்சியின் அடிப்படையில் நற்பங்களை பார்க்க முடியும். அதாவது நேரம்னா மூலம் சறுக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாணவர்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் என்னதான் அவங்க முயற்சி செஞ்சாலும் காலை நேர சூழ்நிலைகள் ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். மாணவர்கள் மனம் சோர்ந்துடாமல் செயல்படுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தனுசு ராசிக்கு சுகஸ்தானத்துல சனி வக்கர நிலை செயல்படுறாங்க. அப்படிங்கும் பொழுது மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளோட நிலையான அமைப்புகளை பார்க்க முடியாது. கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது மாணவர்களுக்கு சிறப்பு. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகள், குறிப்பாக உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். ஓரளவுக்கு எல்லா விஷயங்களையும் அனுசரிச்சு போகலாம். நண்பர்கள் கொஞ்சம் பட்டுமடாமல் தான் இருப்பாங்க. ஆனா பெருசா சங்கடம் இல்லாமல் இருந்துக்கலாம். உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பொதுவா தனுசு ராசிக்காரங்களுக்கு சமீப காலத்துல பெரிய பிரச்சனையும் இதுதான். சுகஸ்தானத்துல சனி வக்கர நிலையில் செயல்பட்டு இருக்கிறார். மற்ற கிரகங்களுடைய அமைப்பு கொஞ்சம் மறைவு ஸ்தானங்களே இருந்துட்டு வருது. அதனால பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். ஒண்ணுமே இல்லாத மாதிரிதான் தெரியும். ஆனா திடீர்னு ஏதோ ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியும். இந்த மாதம் கிரகண அமைப்புகளும் இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்க உடல்நல விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை. உடல்நல விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேர்லெஸ்ஸா இருக்கிறத தவிர்த்துக்கோங்க. தவிர தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மாதிரி கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள், அசௌகரியங்கள் ஏற்படலாம். பெரும்பாலும் இந்த குடும்பத்துக்குள்ளே யாருக்கா இருந்தாலும் சரி உடல்நல தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அவரை கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம். அப்பப்போ அது என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. அதே நேரம் சரியான ஆலோசனைகளின்படி எதையும் செய்யுங்க. சும்மா அவங்களே அனுமானத்தின் அடிப்படையில் மருந்து மார்க்கத்தரைகள் எடுத்துக்கொள்றது அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த சொத்து சார்ந்த வாகன ரீதியான விஷயங்களும் அப்படித்தான். தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களும் அலைச்சலும் ஏற்படுத்தி வரும். பூர்வீக சொத்துக்கள், பாக பிரிவினைகள் போன்ற விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தைகள் நிதானம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு போங்க, விட்டு கொடுத்து போங்க. இல்லைன்னா கொஞ்ச காலத்துக்கு காலம் கடந்து காரியத்தை செய்யுங்க. இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி கொஞ்சம் பட்டும்படாமல் தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில பண வரவுகள் இருக்கும். ஆனா சரியான வகையில் சேமிக்க முடியாது. 10 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 8 ரூபா தான் கிடைக்கும். அதாவது பண வரவுகள் உண்டு. ஆனா முழுசா கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அதனால வரவு செலவு விஷயங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. ஓவராலா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அலைச்சல்கள் அதிகம் உண்டு. ஆனா ராசி அதிபதி சப்தமஸ்தானத்திலிருந்து ராசிக்கு குருவின் பார்வை பெற்று இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் இருக்கும். குறிப்பா மாதத்தின் 30 மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மாதத்தின் பிற்பகுதியில் எல்லாமே சமாளிச்சுக்கலாம், சிறப்பாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.